தள்ளுமா போதும் ஓகே சார் இறங்குங்க நீங்க வாங்க வாங்க சார் கொஞ்சம் விடுங்க சார் வழி விடுங்கண்ணா சார் வழி விடுங்க ஃபர்ஸ்ட் ப்ளீஸ் ப்ளீஸ்
சார் கொஞ்சம் விடு. கத்தாதே இருங்க எல்லாம் ஒண்ணா கூடாது சில வீசு ப்ரோ வலி விடுங்க சார் கொஞ்சம் ஏய் ஓபா love you so much வலி விடுங்க வலி விடுங்க தம்பி வலி விடுங்க கொஞ்சம் புரியுது சார் அப்படி போக முடியும் கொஞ்சம் வலி விடுங்க அப்படியே மூவ் பண்ணி போயிட்டே இருக்கு சார் அது யார தக்க அவரு நீங்க போக இருக்கீங்க மீடியா பத்து நவுருங்க கொஞ்சம் வலி விடுங்க கொஞ்சம் பிரஸ் நீங்க கொஞ்சம் வலி ஏய் முன்னாடி வேகமா போங்க கொஞ்சம் முன்னாடி போங்க பாத்து முன்னாடி போங்க சார் நீ கவரிங் சார் நீங்க பின்னாடி நீங்க போங்க சார் கொஞ்சம் வலி விடுங்க அவங்க வரணும்ல சார் பின்னால விட்டுடுங்க இது நவுங்க அடே சார் கொஞ்சம் அப்படியே ஃபாஸ்டா பின்னாடி போங்க சார் பாத்து ரைட் ना साजिद सर தெரியல சார் அப்படியே ரிவர்ஸ்ல போறீங்க கீழ பாத்து போங்க நீங்க வலி விடுங்க தெரியல வலி விடுங்க எப்படிங்க வலி விடுவாங்க ஸ்டெப்ஸ் பாத்து வலி விடுங்க நவீன் தல கை பிடிச்சு சார் அட்வான்ஸ் ஆகுங்க Love you sir. Happy birthday sir. பின்னாடி வலி விடுங்க பிரதர். வலி விடுங்க சார். We love you so much sir. We love you sir. வலி விடுங்க சார். வலி விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். பண்ண தெரியல. வலி விடுங்க சார். ஏய் ஓரவாப்பா. வராங்கல்ல கொஞ்சம் வலி விட்டுருங்க அண்ணா கொஞ்சம் வலி விட்டுருங்க அண்ணா ஃப்ரண்ட்ல போங்க அண்ணா அப்படியே ஃப்ரண்ட்ல போய்ட்டாங்க முன்னாடி தான் போகுது பிரதர் சார் கொஞ்சம் சார் ப்ளீஸ் கொஞ்சம் வலி விடுங்க வலி விடுங்க கொஞ்சம் வலி விடுங்க லெஃப்ட் கொஞ்சம் வலி விடுங்க இருங்க உள்ள போய்லாம் கொஞ்சம் வலி விடுங்க கை பிடிச்சு சார் நீங்க ஃப்ரீயா விட்டீங்கன்னா எடுப்போம் சார் நீங்க எடுங்க கொஞ்சம் போட்டு பொறுமையா எடுங்க கொஞ்சம் வலி விடுமா உள்ள போய்லாம் கொஞ்சம் வாங்க சார் காபி சார் இங்க வாங்க சார் சார் இருமா நீங்களே மறி வாப்பா நீங்க வராதீங்க சார் வா நீங்க வா நீ வா கேப் எடுத்துட்டு போறோம் இரு தலாவீங்க எடுத்துறீங்களா மேடம் சரி வாங்க ஓகே வாங்க நான் இப்படி வந்துருங்க நீங்க அப்படியே பின்னாடி வந்து எடுங்க பின்னாடி வாங்க
நாங்களும் எத்தனை போயிட்டோம் Please do think and vote, research and vote. All right, thank you. Think and vote, research and vote. All right, thank you. தள்ளாதீங்க மேடம், தள்ளாதீங்க. பையனங்க எல்லாத்தையும் வந்து
அங்கே இருந்தே மொபைல் ஒர்க் ஓகேண்ணா ஓகேண்ணா சாமி கொஞ்சம் பின்னாடி அண்ணா ஓய்ச்சண்ணா ஃப்ரீ ஆகுண்ணா ப்ளீஸ் கொஞ்சம் பின்னாடி Telling us literally 21 just to message to youngsters, sir. Don't mind the sun. Okay. சார் இங்கே சார் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு வச்சு ரன் பண்ணுங்க. டக்குனு போகணும். சந்தோஷம் பின்னாடி வேணா ரேஸ்ல போகும்போது கொஞ்சம் கவனமா போங்க பிரதர். பின்னாடி ஆள் வராங்க பிரதர், நீங்க அது கொஞ்சம் பார்த்து நான் போதும் பாமா. பின்னாடி வா பின்னாடி சரிங்க சார், சரிங்க சார், பின்னாடி வாங்க, கவனமா போங்க. ஓகேண்ணா சார் இந்த மறந்துட்டேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், கொஞ்சம் வெளியே விடுங்க சார். தேங்க்யூ சார்.
சார் டிஸ்கவுண்ட் நல்லா போட்டீங்களா ஃபர்ஸ்ட் நானே சரி கொஞ்சம் வெயில்லாம் கம்மியாக நிம்மதியாக இருக்கும் வரும்போது கை நீட்டாதீங்க எல்லா நாளும் நல்லா சார் கை காமிங்க சார் சார் அந்த மைக் சார் விரல் சார் விரல் சார் வரல மட்டும் வந்து காமிங்க சார் ஸ்ட்ரைட்டா வரேன் வரும்போது வட்டம் நீங்க அவங்கள மட்டும் அங்க பண்ண சார் வாங்க
கொஞ்சம் வழி விடுங்க கொஞ்சம் வழி விடுங்க அண்ணா பிங்கர் சும்மா அண்ணா பிங்கர் கேட்டுங்க கொஞ்சம் வழி விடு வழி கொஞ்சம் வழி விடுமா இருங்க வெளில வெளியில எடுத்துக்கலாம் வெளியில ட்ரெஸ் கோட் நல்லா இருக்கு சார் நீங்க என்ன பேச விட மாட்டீங்க போல இருக்கு. அண்ணா நீங்க பேச ஆரம்பிச்சுங்க நீங்க பேசணும் அமைதியாயிருவாங்க. கேளுங்க ஏதாவது. எலெக்ஷன் ஓட்டு போட வந்திருக்கீங்க. இந்த எலெக்ஷன்ல நிறைய திரைப்பிரபலங்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சார் இந்த எலெக்ஷன்ல? பொதுவா எலெக்ஷன்ல ஓட்டு எல்லாருமே போடணும். நானே நேற்று வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லலான்னு சொல்லி ஒரு ட்வீட் பண்ணலான்னு இருந்தேன். பட் இந்த வருஷம் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான எலெக்ஷனாக இருக்குது. எல்லாருமே ஓட்டு போடணுன்ற ஆர்வத்தில் இருக்காங்க. அதுவே ஒரு நல்ல மாற்றமாக பார்க்குறேன். சார் 2016ல என்ன எதுக்கு மாற்றம் வரும்னு கேட்டீங்க. இந்த மாற்றம் வருமா சார்? இல்லை சார், மாற்றம் வரணுமா வேணாமான்றதெல்லாம் நம்ம முடிவு பண்ண முடியாது. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, அவ்வளோதான். ஸோ நான் வந்து ஒரு நடிகனாக இருக்கேன். எனக்கு எல்லா கட்சியிலையும் வந்து ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ நான் வந்து பயஸ்டாக ஒரு விஷயம் சொல்ல முடியாது. அவங்களுடைய கடமை, அவங்கவுங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்கவுங்க ஓட்டு போட போகிறாங்க. பட் என்னோட கடமையாக நான் எல்லோரும் ஓட்டு போடுங்கன்னு சொல்லலான்னு தான் நினச்சேன். பட் இந்த வாட்டி வந்து ரொம்ப ஒரு அபரிவிதமான ஒரு ஓட்டு போட்டே ஆகணும்னு மக்களோட ஆர்வம் வந்து ரொம்ப நல்லா தெரியுது. ஸோ அதுதான் வெயிட் பண்ணுறேன். May 4th பார்ப்போம். விஜய் சார் வந்திருக்காங்க அரசியலுக்கு. பல நடிகர்களும் அவருக்கு நேரடியாக ஆதரவு தெரிவிக்கிறாங்க. விமர்சனங்களும் வருது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? விஜய் சார் என்ன சொல்றீங்க? அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து ஒரு நடிகனாக இருக்கிற பட்சத்தில் வந்து நம்ம வந்து பயஸ்டாக யாருக்கும் நம்ம அப்படி பேச முடியாது. எந்த கட்சியாக வேணா இருக்கட்டும். வெல்கம் பண்றீங்களா சார்? அதான், அது ஒரு நல்ல விஷயம் தானே. வெல்கம் பண்றீங்க. கண்டிப்பாக. சார் நீங்க நியூ ஓட்டர்ஸ்க்கு என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? ஏமா நான் நல்லா ஜாலியாக இருக்கிறது உனக்கு பிடிக்கல. இப்போதான் என் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து, இப்போதான் வந்து பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நல்லா நடிக்கலான்ற ஒரு மூடில் இருக்கேன். நீ அதை கெடுத்து விட்டுருவோம் போல் இருக்கு. நியூ ஓட்டர்ஸ்க்கு என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? அதிக அளவுல நியூ ஓட்டர்ஸ் இருக்காங்க. நல்ல விஷயம் தானங்க. முன்னாடிலாம் யங்ஸ்டர்ஸ் வரமாட்டாங்கல்ல ஓட் பண்ணுறதுக்கு, நம்மளுக்கு எதுக்குடா அப்படின்னு இருப்பாங்க. பட் இந்த வாட்டி வந்து எல்லாருமே ஓட் பண்ணணும்னு ஆர்வத்தோட வராங்க. அது வந்து ஒரு நல்ல சைனாக பார்க்குறேன் நான். சார் உங்க அப்பா காலையில வந்து ஓட்டு எல்லாம் சரியுது பிரியுதுன்னு பேசியிருக்காங்க. சோ அதுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன? அவர் பேர் டிஆர், என் பேர் எஸ்டிஆர்மா. நான் வேற, அவர் வேற. என்ன சினிமாவையும் அரசியலையும் பல நடிகர்களுடைய ரசிகர்கள் ஒருமித்து பாக்குறாங்க. இதை பத்தி நீங்க உங்களுடைய கருத்து என்ன சார்? அதில் பற்றி நான் சினிமா வேறு அரசியல் வேறு நினைக்கிறீங்களா? ஒன்றா சார்? இல்லைம்மா, நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு சினிமா நடிகனா நான் வந்து எல்லாருக்கும் உட்பட்டவன் தான். ஸோ நான் வந்து தனியாக ஒரு இதுவாக நான் கிடையாது. அதுதான் நான் சொல்றேன். சார் இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு. இந்த 2 மணி நேரத்தில் என்ன மாதிரி சிந்திச்சு வாக்களிக்கணும்னு நினைக்கிறீங்க? இன்னும் நிறைய பேர் வெயில் காரணமாக வெளியே வர. இல்லை சார், சிந்திக்கிறதுக்குலாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை சார். மக்கள்லாம் இன்னைக்கு வந்து எல்லாருமே ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நம்ம தான் வந்து அவங்களுக்கு அறிவில்லை இப்படி அப்படின்லாம் நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம். தவிர மக்கள்லாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க, ரொம்ப அறிவோட இருக்காங்க. அதனால கண்டிப்பா அவங்க நல்ல முடிவு தான். விஜய் சார் வரக்கூடிய அரசியல்வாதிகளை கூத்தாடின்னு சொல்லக்கூடிய விமர்சனம் இருக்கு. உங்க பதில் என்னன்னா? எந்த துறையில இருந்து வந்தாலும் எல்லாரையுமே விமர்சனம் பண்ணதான் செய்வாங்க. நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா விமர்சனத்தை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை. விஜய் சாருடைய காட்சிமா போட வந்திருக்கீங்க சார். எடுத்து அமுச்சுடியா, எல்லாரும் போனா கிரௌடு தான். எடுத்து அமுச்சுடு. வெல்கம் டு தி டீம்.
எலெக்ஷன், நம்மளுக்கான எம்எல்ஏ, நம்மளுக்கான சிஎம் எப்படி பார்க்குறீங்க? நீங்க ஓகேயா பேசலாமா? பேசலாமா? ஓகே ஓகே அண்ணா ஓகே அண்ணா ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் அரசியலில் தலையிடலைன்னா அரசியல் உங்கள் வாழ்க்கையில் தலையிடும்னு புரட்சியாளர் லெனின் சொல்கிறாரு. அப்போ நம்ம அரசியலில் தலையிடுறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு, ஆயுதம் வாக்களிக்கிறது, ஓட்டு போடுறது. அது ஜனநாயக கடமை, பொறுப்பு, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ அதை நிறைவேற்றுறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கேன். நான் வாக்களிச்சிட்டேன். என்னுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் அதை தான் சொல்கிறேன். இன்றைக்கி நாள் வந்து ஒரு ஓய்வு நாள் அப்படிலாம் நினைக்காம, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான நாள். எல்லா நாளையும் விட இன்றைக்கி நாள் ரொம்ப முக்கியமான நாள். நீங்கள் போய் எல்லாரும் கண்டிப்பாக ஓட்டு போடணுன்றதான் நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாரும் அதை செய்வாங்கன்னு நான் நம்புகிறேன். நிறைய பேர் ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்காங்க. நல்ல விஷயம் சார். ஏன்னா ஓட்டு போடணுன்றதான் ஒரு முறை எல்லாருக்குமே சொல்லிகிட்டே இருக்கோம். எல்லா ஊர்லேருந்து வராங்கன்றது தான். அப்போ அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்கன்றது தான் சந்தோஷமான விஷயம். நான் எல்லா டைமும் காலையில் ஃபஸ்ட்டு வந்துடுவேன். நான் ஒரே ஒரு முறை தான் நான் இன்னொரு ஷூட்டிங்லேருந்து வந்ததுனால லேட் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஓட்டு போட்டுருணுன்றது அது எப்போவுமே தோணும். அது இந்த நாளுக்காக எக்ஸைட் ஆகிட்டு அதான் சொல்லலை. ஏன்னா ஓட்டுன்ற ஒரு விஷயந்தான் நம்ம எல்லாருமே ஈக்குவல்னு சொல்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய விஷயம். இங்கே வந்து ஏழை பணக்காரங்க அதெல்லாம் கிடையாது. பணக்காரங்களுக்கு 2 ஓட்டு, ஏழைக்கு 1 ஓட்டுலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு ஓட்டு தான். அதுதான் நம்மளுடைய பவர். ஸோ நம்ம ஈக்குவல்னு சொல்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இந்த ஓட்டு பண்ணுறதுன்றது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் நான் அதை கரெக்டாக வந்து செஞ்சுடுவேன். ஓகே தெரியல, அவ்வளவு நாலேஜ் நமக்கு இல்லையா அதை பற்றி. பட் ரொம்ப எக்ஸைட்டிங்கான தேர்தலாக தான் எல்லாருக்குமே இருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இதை பற்றி இப்போது இந்த தேர்தல்லாம் எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக சோஷியல் மீடியாவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற தேர்தலாக நான் பார்க்குறேன் நான். ஸோ அதனால் இது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் ஆர்வமாக தான் இருக்கேன். தேங்க்யூங்க எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷமான விஷயம். தேங்க்யூ. அது மக்கள் எல்லாரும் சேர்ந்து தான் சொல்லணும். நான் ஒருத்தர் மட்டும் சொல்ல முடியாது. என் கடமையை நான் சரியாக செய்திருக்கேன் நான் நம்புகிறேன். அதான் சொல்கிறேன். இங்கே யார் யார் வேட்பாளர்கள் இருக்காங்க அவங்க எல்லாரை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் ஓட் பண்ண வந்திருக்கேன். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நம்புகிறேன். அப்படி நான் என்னுடைய கடமையை சரியாக பண்ணியிருக்கேன். தேர்தலில் வந்து பணமோ பரிசு பொருளோ கொடுக்கக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு முறையும் சொல்லுது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட கேஷ் 600 கோடி ரூபாய் சூஸ் பண்ணியிருக்காங்க. தெரியலையே, தெரியல சார். இதை பற்றி ஓட்டு வாங்குறதுங்கிறது எந்த அளவுக்கு சரி இல்லை. எப்போவுமே பணத்துக்காக வாக்க விற்கிறதுன்றது ஒன்ஸ் வித்துட்டு அதுக்கப்புறம் கேள்வி கேட்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ நான் வந்து என்னுடைய உரிமையை நான் பேசிகிட்டே இருக்கேன். இல்லை, உரிமையை நான் விற்கக்கூடாதுன்றதான் என்னுடைய நான் அது இதுக்கு முன்னாடிலேருந்து எப்போவுமே பண்ணதே இல்லை. அது என்றைக்கும் அதை என்கரேஜும் பண்ண மாட்டேன். நன்றி. தேங்க்யூ. அதுக்கு மேலே வேண்டாம். தேங்க்யூ. மேடம் தேங்க்யூ. ஓட்டு பண்ணுங்க, ஒரே வார்த்தை ஓட் பண்ணுங்க. சைக்கிளுக்கு வந்ததுக்கு என்ன காரணம் சார்? சைக்கிளுக்கு வந்தது என்ன காரணம்? ஓட்டு போட சைக்கிளுக்கு வந்தது இல்லை. எல்லோருக்கும் வணக்கம். I finished casting my vote with my father. இது நான் ஃபஸ்ட்டு தமிழில் பேசிடுறேன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி முக்கியமான நாள். ஏப்ரல் 23. அடுத்த 5 வருஷத்தோட நம்மளோட தமிழ்நாட்டோட வாழ்வாதாரம், நம்மளோட தமிழ்நாட்டை எப்படி செல்ல போகுது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான நாள். எல்லோரும் வந்து வாக்குப்பதிவு பண்ண வேண்டிய ஒரு நாள். இன்றைக்கி நான் என்னோடய
ஓட்டு நான் போட்டேன். கண்டிப்பாக இப்போ வரைக்கும் வந்து 59% 60% வந்திருக்குன்னு சொன்னாங்க. 1 மணி வரைக்கும் 70%, பெரிய விஷயம். 3 மணி வரைக்கும் 70%னா லுக்கிங் ஃபார்வர்ட். ஏன்னா 80 தாண்டிடுச்சு கேரளா மாநிலம், எல்லா மாநிலமும். நம்ம ஊரில் முக்கியமாக வந்து நான் இப்போவும் நான் வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும், வீட்டில் இந்த விஷயம் இந்த காட்சி பார்க்குறீங்களா, நீ தயவு செஞ்சு ஓட்டு போடலன்னா வாங்க. வெயில் அடித்தாலும் சரி, லைனு அதிகமாக இருந்தாலும் சரி, போலீஸ் எல்லாம் நல்ல செக்யூரிட்டி பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஓட்டு பதிவு பண்ணிவிடுங்க தயவு செஞ்சு. ஏன்னா ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன் ஓட், எவ்ரி ஒன்ஸ் ஓட் கவுண்ட்ஸ் ஓவர் இயர். ஏன்னா எல்லா தொகுதியிலையும் எல்லா பிரச்சனைகளும் இருக்குது. அந்த பிரச்சனைகள் நமக்குள்ளேயே ஆதங்கங்களாக வச்சுக்கக்கூடாது. வெளியில் கொட்டணுன்னா நம்ம இந்த ஓட்டு பதிவு பண்ணணும். அந்த வகையில் அண்ணாநகர் தொகுதிக்கு நான் வந்து ஓட்டு பதிவு பண்ணிட்டேன். ஸோ இது சைக்கிளில் வருது, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எப்போவுமே எனக்கு பிடிக்கும் சைக்கிளில் வந்து ஓட்டு போட்டு. இந்த இடத்துல வந்து பல எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருக்கேன். அதுக்கு பின்னாடி அந்த கந்தசாமி காலேஜில் எனக்கு ஓட்டு போட்டாங்க ப்ரொடியூசர் கவுன்சில் எலெக்ஷனில். ஸோ கண்டிப்பாக ஒரே ஒரு விஷயம் தான், தயவு செஞ்சு எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க. இப்போ ப்ளீஸ் மேக் ஷூர். இல்லைங்க, அதான் சொல்கிறேனே, லெட் த அரசியல்வாதிங்க அவங்க வேலை பண்ணாங்கன்னா நடிகர்களாக இருப்போம். அதான் திரும்ப அதே தான் சொல்கிறேன். லெட் அஸ் see அது that's what it should let's see. இல்லை, பார்க்கலனால தானே நடிகர்கள் அரசியலுக்கு வராங்க. ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். ஏன் அண்ணாநகர் தொகுதி செய்த செழிப்பாக இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நிறைய இடத்துல குப்பை கொட்டியிருக்கு, நிறைய இடத்துல வந்து விஷயங்கள் சாலைகள் சரி பண்ணோம், நிறைய இடத்துல நாங்களே இறங்கியிருக்கோம் வெள்ளத்தில் இருக்கும்போது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லா தொகுதி. ஐ ஹோப் தே ஆல் அச்சீவ் தட். இந்த அடுத்த 5 வருஷம் யார் அரசாங்கம் அமைக்கிறாங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும். இல்லை என்னன்னா, இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் இந்த வாட்டி வந்து நிறைய பேர் வாக்குப்பதிவு பண்ணுவாங்க. ஷூர் கண்டிப்பாக மாற்றம் என்றும் மாறாததே என்று தான் சொல்லுவேன் நான். ஸோ மாற்றம் என்றது மக்கள் கையில் தான் இருக்குது. அவங்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்கலைன்னா அது மாற்றிக்கணும்னு சொல்லுவாங்க. அது வீட்டில் மட்டும் இல்லை, நாட்டில் கூட தான். அந்த வகையில் வந்து அது வந்து அந்த விதின்றது இதோ இந்த வாக்களிப்பில் தான் இருக்குது. ஸோ 70% வந்திருக்குன்னா கண்டிப்பாக இன்னும் 80% தொடணும்னு ஆசைப்பட்றேன். அதை விட கேரளா விட அதிகமாக வந்ததுன்னா ரொம்ப மகிழ்ச்சி. ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து பாருங்கள், எத்தனையோ சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. வெயிலில் பார்க்காம லைன் பார்க்காம வந்திருக்கிறது பெரிய விஷயம். இப்போ நீங்கள் பார்த்து நீங்கள் ஓட்டு இன்னும் போடலைன்னா தயவு செஞ்சு வந்து ஓட்டு போட்டுருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இல்லை அதான் சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்கள் ஓட்டு போடுறது வந்து உங்களை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி வந்து ஓட்டு போடுவாங்க. நீங்கள் தான் யூஆர் த சொசைட்டி. நீங்கள் தான் சொசைட்டி ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான டூலாக நான் சொல்வேன். எப்போவுமே சைக்கிளில் தான் வருவேன் நான், எப்போவுமே சைக்கிளில் வருவேன். அது ஒன்றும் பெரிய இது இல்லை. ஏன்னா ஷூட்டிங்லேருந்து ஒரு பெரிய ஜேர்னி ராஜமண்டியில் ஷூட்டிங்கு. ஆனால் இந்த ஒரு சிம்பிள், இந்த ஒரு ஓட்டுக்காக எத்தனை 1000 கிலோமீட்டர் ஆனாலும் வந்து ஓட்டு போடணும்னு நான் முடிவு பண்ணேன். அதனால் வந்துட்டு மறுபடியும் இப்போ ஊருக்கு கிளம்புறேன். நாளைக்கு காலைல படப்பிடிப்பு. அதனால் சைக்கிள் சார். அதான் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், மாற்றம் என்றும் மாறாததே. மாற்றம் வந்து வேணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா மக்கள் அது யாராலையும் வந்து தடுக்க முடியாது. அது வந்து அவங்க எத்தனை கோடி மக்கள், 5,75,00,000 மக்களுக்கு மேலே இருக்காங்க ஆஃப்டர் SAR. ஸோ அவங்க எல்லாரும் நினைக்கிறது ஒரே ஒரு குரல் தான், மாற்றம் வேணும்னா இந்த சைடு நில்லுடா, டேய் தள்ளாரடா, டேய் டேய் கைடா
ஏய் தள்ளாதடா. சார் கை காட்டுங்க. சார் கை காமிங்க சார். சார் கை காட்டுங்க சார். சார் கை காமிங்க சார். சார் சார் அப்படியே சார் 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 இங்க அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு தயவு செஞ்சு இந்த ஓட்டு போட்டுருங்க. ஊருக்கெல்லாம் போனவங்க அத்தனை பேருக்கும் இது யாரை பிடிச்சிருக்கு யாரை பிடிக்கல யார் இருக்கணும் யார் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நம்ம இருக்கிறதுக்கான முக்கியமான வாய்ப்பு. தயவு செஞ்சு வந்து ஓட்டு போட்டுருங்க. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. வண்டி ஓட்டு ரெடி பண்ணி சார் தள்ளாதீங்க சார். சார் தள்ளாதீங்க போறாங்க. என்ன நீங்க போனதானே வர முடியும். நவுறுண்ணா கொஞ்சம் நவுறு தலை போலாம் தலை போனதானே வர முடியும். பார்த்து 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 பத்திரமா போங்க. பார்த்து அப்படியே கொஞ்சம் வழி விட்டுருங்க. கொஞ்சம் வழி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி நாங்க எடுத்துட்டு வாரம் போயிடுவோம். வா 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 ஃபாலோ ஒண்ணு விட்டுரு அப்புறம் கை விடுங்க. சரி சரி அப்படியே மூவ் பண்ணு. அப்படியே மூவ் பண்ணிட்டே இருங்க. பார்த்து பார்த்து மூவ் பண்ணிட்டே இருங்க. மூவ் பண்ணிட்டே இருங்க. கொஞ்சம் மூவ் பண்ணிட்டே இருங்க. மூவ் பண்ணிட்டே இருங்க. கொஞ்சம் மூவ் பண்ணிட்டே இருங்க ப்ளீஸ். கொஞ்சம் அப்படி போயிடுவோம். நிழல போயிடுவோம். கொஞ்சம் அப்படி போங்க. பார்த்து பார்த்து பின்னாடி பார்த்து பின்னாடி பார்த்து. ராஜா நீ கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் வழி விடுங்க. அவங்கள தம்பி தள்ளு. உள்ள போத்துக்க வழி விட மாட்டேங்கிறீங்களாப்பா. தள்ளுங்கப்பா. எங்க இருக்கு வழி கூட தெரிய மாட்டேங்குது.
ப்ளீஸ் அப்படியே மூவ் பண்ணிட்டே இருங்க. போயிட்டே இருங்க. முடிச்சிருக்கீங்க. சோ எந்த அளவுக்கு இருக்கு? மாற்றத்தை எதிர்பார்த்து வாக்களிச்சிருக்கீங்க. vote பண்ணுங்க. இன்னைக்கு அது சொல்லிட்டாங்க அவ்வளவுதான். சொல்லிட்டாங்க. மைக் எடுங்க. சொல்லிட்டாங்க அவ்வளவுதான். போதும். மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணுங்க. தள்ளி விட்டுனே எப்படா மூவ் பண்ணுங்க. பாத்து கான்ஃபிடென்ட் யூ ஆர் எதுவுமே பண்ண மாட்டேன்ற போனா will there be any change that's all just want to tell everyone பின்னாடி போங்க ma'am your words to young voters is very ma'am எப்பா பைட்ஸ் குட்டாச்சி சொல்றியா திருப்பி போடுறீங்க நீட்டாதீங்கப்பா குட்டாச்சி சொல்றாங்கல கொஞ்சம் வழி விட்டாச்சி சொல்லியாச்சுப்பா குட்டாச்சி எவ்வளவு அடியா திருப்பி அடிப்பீங்க வாங்க சார் வாங்க சொல்லிட்டாங்கனா திருப்பி அதே என்னாச்சு வாங்க மேம் என்ன சேர் இருக்குங்க இல்லப்பா இல்ல தெரியும் ma'am your words to young voters that's it சார் எல்லாரும் எடுக்கும்போது என்ன மட்டும் என்ன பிடிக்கிறீங்க will there be a change in this election மாற்றம் ma'am will there be any change in this election சார் கொஞ்சம் போங்க சார் சார் ஏன் தள்ளுறீங்க சார் நீங்க தள்ளினா நான் தள்ளுவேன் போங்க வழி விடுங்க நீங்க சொல்றாங்க அதுக்குனே அடிப்பீங்களா தள்ளுவீங்களா நீங்க மூவ் பண்ணுங்க சொல்றீங்களா நீங்களும் வழி விடுங்க மூவ் பண்றீங்களா சொல்றீங்களா மூவ் பண்ணுங்க அண்ணா சொல்லுப்பாளா இது வேணாமா வேணாமா இது இன்னும் ஓட்ட போட்டே அவரு
யார் யார் இருந்தா என்னண்ணா வா போய் உக்காந்துக்கிற ஐயோ இன்னைக்குன்னு பார்த்து நான் இப்போ அந்த செருப்பு வந்துச்சுடா நீ வந்து அடுத்த நாளே கொண்டு வந்துடா பாரு ஆமாம் என்னாவே பண்ணுறேன் சொன்னல இருக்குன்னு நினைக்கணும் எனக்கு அரிய அந்த மாதிரி பண்ணுறேன் அடுத்த நாள் எப்படின்னா கண்டதுக்கு வந்துச்சா நிஜமாவே செருப்பு வந்து நான் இது செஞ்சு வண்டி எல்லாம் ரெக்கார்டு போட்டுருந்தாருங்க
அது பின்னாடி போய் நான் அவள் தான் முடிஞ்சிச்சு நான் அவள் தான் அது என் கை நல்ல அடிக்கிறா பாருங்க தண்ணி பண்ண நீ ட்ரை போட மோனா போட்டு கேமராலே ஆஃப் ஆயிடுச்சு சைசண்ணா ஆட்டினே காது சைசண்ணா ஆட்டினே இருக்குண்ணா நான் உனக்கு கீழேவே இறக்கி வச்சுக்கேன் நான் எப்படின்னா என்னால் ஆஃப் பண்ண முடியும் ஆனால் கொஞ்சம் பிள்ளை ஒரே போகிறது கூட எடுத்துருக்கா கொஞ்சம் தள்ளிவிடா ஆமாம் ஆமாம் அதான் அண்ணா மறைச்சிட்டேன் அண்ணா மை வைக்கிறேன் அண்ணா அண்ணா சார் கொஞ்சம் சைடில் வந்துருமா சார் சைடுக்கு சார் 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 ஒயிட் ஷர்ட் அண்ணா அங்கேருந்து கை பண்ண காட்டினா அண்ணா ஒன் மார் சார் அண்ணா ஒன் மார்ண்ணா மேடம் அவரு ஓகேவா முன்னாடி போய் கேமரா கூட அப்படி எதுக்காக இருக்கீங்க ஜீவாக்கு அப்புறம் இவர் தான் போட்டாருன்னு போட்டோ போடுங்கம்மா. சார் கை மட்டும் சார் சார் ஓகே சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஜீவன ஒரு நிமிஷம் நான் கை கை ஆஃப் பண்ணலாம்ண்ணா ஓகேண்ணா சார் சார் தேங்க்யூண்ணா நான் உங்களை என்ன சொன்னேன் அதோட நின்றுங்க சார் சொன்னல ஓட்டு வந்துடுறோம் வாமா ஓட்டு போட்டீங்களா வாங்க சார் அப்படி வாங்க வாங்க சார் அடி போங்க சார் அப்படி போங்க வருவார் கண்டிப்பாக கேட்க மாட்டேன் சார் கேட்குறாங்க வந்துடலாம் வரதுக்கு முக்கியமான
போட்டு போயிடும். நான் வந்து கேமரால என் கூட அது இன்னொன்று ஒரு பெரிய விஐபி இருந்தால் விஐபி சாதாரண இந்த ஏரியாவில் எல்லாருமே விஐபி ஐட்டம் தெரியுமா, எல்லாருக்குமே ஃபெமிலியாரிட்டி இருந்தால் மட்டும்தான் பாப்புலர். எல்லாத்தையும் அதை வச்சு தான் மெஜாரிட்டி. ஜனநாயகத்தில் ஜெயிக்கிறது மெஜாரிட்டி, தூக்குறது மைனாரிட்டி. என்ன பண்ண முடியுது? வாழ்க்கையில் வேண்டியது ஃபெமிலியாரிட்டி. அப்புறம் வயசானவங்க இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க. அதுக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆள் யாருமே கிடையாது. சீனியர் சிட்டிசனுக்கு அப்புறமா என்ன மரியாதை? ஓட்டு போட வர இந்தியன் சிட்டிசன்ஸ் வர சீனியர் சிட்டிசன் உட்காந்துருக்காங்க. இந்த வெயில் காலத்தில் எப்படி வந்து ஓட்டு போடுவாங்க? அதுக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க. மீடியாவை கூப்பிட்டு அங்கேருந்து கொஞ்சம் எல்லாம் போங்க அப்படின்னு அதான் சொல்றீங்க. சீனியர் சிட்டிசன் உட்காந்துருக்காங்க. அவங்கள வாக்கு போடுறதுக்கு என்ன வழி பண்ணிருக்கீங்க? அந்த போலீஸ் அதிகாரிகளை, ஐயா வாங்க, காவல் மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரிகளை வாங்க, இப்படி கொஞ்சம் வழி விட்றீங்களா? இந்த மாதிரி வயதானவங்கலாம் உட்காந்துருக்காங்களே சீனியர் சிட்டிசன், அவங்களுக்கு என்ன மரியாதை பண்ணிருக்கீங்க? நான் என் ஸ்டாண்டை சொல்றேன், நீ ஸ்டாண்டு கலையிற. இங்கெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. தலையில போட்டு தொப்பி கேள்வி கேட்கக்கூடாது, தப்பி. வயசானவங்களை சீனியர் சிட்டிசனுங்க, சீனியர் சிட்டிசனுக்கு என்ன மரியாதைன்னு கேட்குறேன். என்ன வயதானவங்களுக்கு என்ன மரியாதை? வெயில் காலத்தில் எல்லாரும் ஒரே கியூவில் தான் நிற்கணும்னு சட்டமா? சொல்லுங்க. எவ்வளோ நேரமாக உட்காந்துருக்காங்க? அவங்களாவது உட்காந்துருக்காங்க கியூவில் பாரு, எவ்வளோ வயதானவங்க நிற்கிறாங்க. மீடியாவில் நீங்கள்லாம் மீடியாவில் வந்து வாக்களிக்க வேண்டும், எல்லாரும் ஜனநாயக கடமை ஆற்றுங்கன்றீங்களே. உங்கள் கடமை ஆற்றுனா இந்த மாதிரி சீனியர் சிட்டிசன் வயதானவங்கலாம் கியூவில் நிற்கிறாங்களே, இவங்களுக்கெல்லாம் என்ன வழிவகை ஏற்பாடு பண்ணுறதுன்னு பண்ணணும். அதுதான் மீடியா. யாருக்கு பாப்புலாரிட்டி இருக்குது, யாருக்கு முக வேல்யூ இருக்குது, ஃபெமிலியாரிட்டி இருக்குது, யாருக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்குது அப்படிங்கிற அதை எடுத்து போட்டு உங்களுக்கு கவரேஜ் பண்ணுறீங்க. அந்த கவரேஜ் பண்ணுறீங்க, இந்த கவரேஜ் பண்ணுங்க. பண்ண அது மீடியா. நான் கேள்வி கேட்பேன். ஸ்பெஷல் லைன் போட்டதா சொல்றாங்க சார். ஏஜ்டு பர்சன்ஸ்க்கு ஸ்பெஷல் லைன் போட்டதா சொல்றாங்க. எந்த லைனும் போட்டதை காட்டுங்க, போட்டதை காட்டுங்க மிஸ்டர். நீனும் தாடி நானும் தாடி. கேள்வி கேட்பேன், பார்த்து பேசுங்க. எங்கேயா கியூ போட்டிருக்காங்க? ஊரே ஏமாத்தலாம், என்ன ஏமாற்ற முடியாது. அதாவது அப்படி தூண்டி விட்டு டிஆர் கோவப்பட்டார், அதை தான் உனக்கு நியூஸ் போட முடியும். ஓ வேலை நீ பண்ணிட்டு இல்லை. காலிலேருந்து ஸ்பெஷல் லைன் போட்டதா சொல்லியிருந்தாங்க. போட்டதா சொன்னது வேற, செய்யறது வேறயா? சொல்றது வேற, செய்யறது வேற. உன் பேர் என்ன? பேர் என்ன? சரவணன். நீ சரவணன். நான் சருன்னு கேள்வி கேட்கிறவன், தெரியுதா? சரன்னு கேள்வி கேட்கிறவன். இன்னொன்னு, அங்க இருக்கிற அங்க லேடிஸ் மேல மோதுறன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? போங்க அங்க போட்டிட்டு போகுது. போங்க பின்னாடி போய் பின்னாடி நில்லுங்க. ஏன் போய் டிஸ்டர்ப் பண்றீங்க? போங்க பின்னாடி. இல்லாட்டி போலீஸ்காரங்க கூப்பிட்டு எல்லாரும் பிரஸ்காரங்களை புறத்தி முன்னாடி நிப்பாட்டுங்க. எதுக்கு உள்ள வர்றீங்க? அவங்கள புறத்தீங்க. அவங்களுக்கு என்ன வேலைங்க? போட்டு போடுறீங்களா நீங்க?
ஓட்டு போடுறதுல இங்க வாங்க, இல்லன்னா அங்க போய் நில்லுங்க. சும்மா போட்டுக்கிட்டு வந்துட்டு அவர் எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருக்காரு சொல்றாரு திரும்ப திரும்ப. சாரதனா சார் வழி விடுங்க சார். சார் அவர் போட்டு கொஞ்சம் வழி விடுங்க சார். சார் கை மட்டும் சார். சார் கை மட்டும் சார். சார் கை மட்டும் சார். கை மட்டும் சார். சார் இங்க வாங்க சார். சார் நிக்கே சார். நிக்கே சார். இங்க சார். இங்க ஸ்டாண்டுக்கு வா போதும். சார் இங்க சார். இங்க சார். ஸ்டாண்டுக்கு வா. சார் இங்க சார். கொஞ்சம் பின்னாடி. கொஞ்சம் ஒரு மணி துளை, ஒரு மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வாக்களிக்க வேண்டாம். இப்போ நான் வந்தேன், க்யூவில் நின்று தான் ஓட்டு போட்டேன். மக்களாக நின்று ஓட்டு போட்டேன். இங்கே கேட்டாக்கா கேள்வி கேட்டேன். சீனியர் சிட்டிசனுக்கு தனி ரூலுனாங்க. 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க சீனியர் சிட்டிசன் அவங்களுக்கு போட்டுட்டு 68 69 வயசில் இருக்கிற தாய்மார்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் கேட்குறதுக்கு யாரும் இல்லை. அதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணுறதும் இல்லை. மீடியான்னு சொன்னால் எதை கவர் பண்ணுமோ அதை கவர் பண்ணும். ஆனாங்க இங்கே ஒரு சைடில் நின்று ஒருத்தர் எனக்கு ஒரு சைடில் ஒரு சைடு எஃபெக்ட் டிடிஎஸ் மாதிரி கேள்வி கேட்டார். இந்த தேர்தல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தேர்தலாக பார்க்குறேன். மக்களோட வாழ்க்கைக்கு ஒரு தேர்தல் ஏற்பட வேண்டும்னு பார்க்குறேன். இன்னைக்கு ஓட்டு போட வந்தது மக்களை பார்க்குறேன். வயதானவர்கள்லாம் அவங்க வீட்டிலேருந்து புறப்பட்டு கஷ்டப்பட்டு க்யூவில் நின்று அந்த ஓட்டு போட்ட அந்த பெரியவர்களை பார்க்கும்போது, அந்த ஜனங்களை பார்க்கும்போது, இன்னும் ஜனநாயகம் இருந்து கொண்டு இருக்கிறது என்று நினைக்கும் போது இறைவனுக்கு என்னுடைய நன்றி. எல்லாம் வல்ல இறைவனுக்கு என்னுடைய நன்றி, அந்த கடவுளுக்கு நன்றி, அந்த கருத்துக்கு நன்றி. ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் புரியுது. ஏதோ இந்த ஓட்டு பிரியுது, யாருக்கோ ஏதோ ஒன்று சரியுது, மக்கள் மனதில் ஏதோ ஒரு விஷயம் பற்றி எரியுது. இது மட்டும்தான் இந்த தேர்தல் எப்படி பார்க்குறீங்கன்னா நான் அப்படி தான் பார்க்குறேன். இங்கே ஓட்டு போட்ட அந்த கூட்டத்தில் இளைஞர்களை நான் தேடுறேன். இளைஞர்கள் முகம் கொஞ்சம் இருக்குது. இன்னும் இளைஞர்கள் ஒருவேளை வேலைக்கு போயிருந்தா மறக்காமல் மத்தியானமாக வந்து ஓட்டு போடுங்க. எனக்கு ஒன்றே ஒன்றுங்க, நான் இதை பதிவு பண்ணிட்டு தான் போவேன். பதிவு பண்ணுறத உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் போடுங்க. ஏன்னா என்ன பேசினாலும் சில பேர் அதை அப்படியே போடுறீங்க, சில பேர் மாற்றி போடுறீங்க, சில பேர் சேர்த்தி போடுறீங்க, சில பேர் திரிச்சு போடுறீங்க, சில பேர் மறைச்சி போடுறீங்க, சில பேர் போடாமலே இருந்துடுறீங்க. ஆனால் போடுறவங்க போடணுங்கிறதுக்காக ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு சட்டமன்ற தொகுதியிலாக இருந்தாலும் சரி, ஒரு நாடாளுமன்றத்தில் போய் நம்ம உறுப்பினர் ஆகணுனாலும் சரி, குறைந்தபட்சம் 20 கோடி, 40 கோடி, 60 கோடி, 80 கோடி, 100 கோடி, 110 கோடி இப்படி செலவு பண்ணும் பல கோடி. தமிழ்நாட்டோட தென் தமிழகத்தோடைய கடை கோடி, அதுதான் தனுஷ்கோடி. ஏழை எளிய மக்கள் நிற்கக்கூடியது தெருக்கோடி. ஆனால் பதவியில் இருக்கவங்க சில பேர் குவிச்சு வச்சிருக்கிறது பல லட்சக்கணக்கான கோடி. ஆனால் என்கிட்டலாம் இருக்கிறது வெறும் தாடி. நான் 1996லேருந்து 2001 வரைக்கும் பூங்காநகர் தொகுதியில் நான் எலெக்ஷன் நின்னேன், ஜெயித்தேன். எல்லாம் வல்ல இறைவன் இருக்கார் மேலே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லாஹு அக்பர், ஆதி பராசக்தி, ஆஞ்சநேயா, அந்த ஆண்டவனெல்லாம் சொல்கிறேன். நான்லாம் ஓட்டுக்கு நோட்டு கொடுத்துலாம் நான் ஓட்டு கேட்கல. நான் கரன்சியை நம்பல, மக்களோட கரத்தை நம்பி நின்னேன். இப்போ கூட சில பேர் கரன்சியை தான் நம்புகிறாங்க, ஓட்டு போடக்கூடிய மக்களோட கரத்தை நம்பல. ஆனால் நான்லாம் பூங்காநகர் தொகுதியில் நின்னப்ப மக்கள்கிட்ட போகிற எனக்கு போடுங்க ஓட்டு அப்படின்னு பாடி கேட்டேன் பாட்டு. ஏறின பல வீட்டோட கேட்டு ஓட்டு கேட்டு போனேன், கேட்டது ஓட்டு. ஆனால் நான் ஓட்டுக்கு போடுறதுக்கு மக்களுக்கு கொடுக்கல நோட்டு. இதுதான் சத்தியம், இதுதான் தர்மம். அதனால இந்த தேர்தலில் எந்த மக்கள் காசு வாங்காம நோட்டு வாங்காம ஓட்டு போடுவோன்னு போடுறது யாரா இருந்தாலும் சரி, அவங்க ஒரு சுயேட்சை சின்னத்துக்கு போட்டால் கூட சரி, அந்த ஜனங்கள் அந்த மக்கள்லாம் அவங்க தான் உண்மையிலே ஜனநாயகத்தோட உண்மையான தீர்ப்பை எழுத வந்திருக்கக்கூடிய தெய்வங்கள்.
அந்த மக்களுக்கு அந்த மகேசன் தீர்ப்பை கொடுக்க வேண்டும் என்று வந்த மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, லட்சியம் கலந்த நன்றி. பேசிட்டேன். நன்றி, வணக்கம். மேடம் வழி விடுப்பா, அவங்க வழி விடுங்க. நல்லா வழி விடு. நல்லா கிட்ட என் லாங் போவாத. நல்லா பேக் ரொம்ப கிட்ட பின்னாடி கொஞ்சம் கிட்ட போவாத. மேடம் போங்க மேடம். வரிசையில் 203 ஐஸ்வர்யா. வரிசையில் 202 மணிகண்டன். கிட்ட போயிட்டீங்களா? சரிங்க. வரிசையில் 202 மணிகண்டன். சார் மணிகண்டன் சார் கொஞ்சம் பின்னாடி வந்து அவர் வரிசையில் 201 நாகமணி. 201. ஃபாலோ பண்ணிக்கிறோம். இடிச்சுக்கு போறீங்க பார்த்து. முன்னாடி படி பார்த்து கீழே பார்த்து. இங்க வந்துருங்க. போதும் பிரகாஷ் எல்லா கேமராமே லைனா பின்னாடி வந்துறாங்க. 723 ஜிவி பிரகாஷ். சைடில் வாங்க சார்.
அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் என்னோட ஓட்டை செலுத்தியிருக்கேன். ஸோ எல்லாருமே ஓட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல்னு பார்க்குறீங்களா? எல்லா தேர்தலுமே ரொம்ப முக்கியமான தேர்தல் தான். இந்த தேர்தலும் இல்லை, எவ்ரி எலெக்ஷன். ஏன்னா நம்ம தான் வந்து கோயிங் டு லிவ் ஹியர்ல. இளைஞர்களோட பங்களிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதை எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயம் தானே. ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, அப்படி ஒரு சுவாரஸ்யமாகவும் ஒரு எல்லாரும் வந்து பாலிடிக்ஸை வந்து இவ்வளோ கீனாக வாட்ச் பண்ணுறாங்கன்றது யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். மக்கள் வந்து மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது ரிசல்ட்ஸ் தான் சொல்லும், மக்கள் தான் சொல்லுவாங்க. May 4th வந்து தான் நீங்கள் அதை வந்து தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ. அவ்வளோதானா? Yeah, age is in the mind, but only 4-wheeler. I go to cross country. இது கியூ இங்கே இவங்க பண்ற கியூல தாங்க முடியல. நீங்க ஓட்டு போட I'll take leave, Gautam. Sir. Thank you. Bye. Sir, बोलिए. Sir, இங்க பாருங்க சார். சார் இங்க பாருங்க. பாப்பா இங்க.
நடந்தா அவங்க பிளேட் பில் நல்லா பிளேட் பில் வாங்க ஆற தாண்டி இருக்கு நீ கேக்க சம்பவம் என்ன போட்டு ரைட் இந்த ரைட் ரூட் நம்பர் நீங்க பாத்து ஐயா உள்ள போய் வாங்க இது கம்மியாக வணக்கண்ணா சசி பேக் நான் வெளியில போட்டு பேட்டி மை வச்சுக்கலாம் அண்ணா இங்க பாருங்கண்ணா வெயிட் பண்ணுங்க சார் அப்படியே சுத்துறேன் அப்படியே உடச்சுங்கண்ணா ஓகேண்ணா சென்னையில் இருக்கக்கூடிய விருகம்பாக்கம் தொகுதியில் என்னுடைய வாக்கை பதிவு பண்ணிட்டேன் இன்னைக்கு. அதே மாதிரி எல்லா பேரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குடிமக்களும் வாக்கு உள்ளவங்க எல்லாருமே வந்து அவங்க ஓட்டை கண்டிப்பாக தயவு பண்ணி சிரமமாக்காமல் பதிவு பண்ணுறது நம்ம நாட்டுக்கு நல்லது. தயவு பண்ணி எல்லாருமா வந்து தன்னுடைய ஓட்டை 6 மணிக்குள்ளே வந்து எல்லாரும் பதிவு பண்ணிட்டா ரொம்ப நல்ல விஷயம். இதான் என்னுடைய தாழ்மையான வேண்டும். சார் ரொம்ப நேரமா தேடி கண்டுபிடிச்சிருந்தீங்க என்பது ரீடேக் எடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? யார் சொல்றா? பாச்சு நம்ம முன்னாள் மத்திய அமைச்சர் பாச்சு அதெல்லாம் இந்த இடத்துல பேசக்கூடாது சார். ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தீங்க. யங்ஸ்டர்களுக்கு எத்தனை பேர் ஓட்டு இருக்கு? நீங்கள் சொல்ல 16 வயசு இருக்குது, 14 வயசு இருக்குது. மெச்சூரிட்டியானவங்களுக்கு அவங்களுக்கு தெரியல சார். ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தீங்க. சின்னத்தை கண்டுபிடிச்சிங்களா? சின்னத்தை கண்டுபிடிச்சிங்களா? என்ன நேரமா தேடிட்டு இருந்தீங்களே. என்ன இப்போ எனக்கு கண்ணை கட்டு போச்சு. நீங்கள் வேறு சார் நிறைய வெளிநாட்டு பார்த்து போடணுன்றேன். மெச்சூரிட்டி இல்லாதவங்களுக்கு நம்ம என்ன சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க. 17 வயசு பையனும் கத்துறான், 12 வயசு பையனும் கத்துறான். அட ஏன் என் பேரன் கூட கத்தான். எல்லாம் கத்தத்தான் செய்வாங்க. என்னன்னு கத்துறாரு சார்? என்ன புரிதல் இந்தா இல்லை ரைட் ஓகே. வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. எஸ்ஐஆருங்கிற அந்த பணி எவ்வளோ இருக்கு? இது வரைக்கும் 70 வந்திருக்கு. 3 ப்ளஸ் இருக்கு. நல்ல பெரிய நல்லதான் இருக்கு. 100% தொடமா சார். அந்த பணி தான் காரணமா இல்லை இந்த வியாழக்கிழமைங்கிறது ஒரு ஒர்க்கிங் டேல வச்சு தான் காரணம் நினைக்கிறீங்க? இது வழக்கமாக சண்டேல வச்சோம்னா லீவ் போட்டு ஊருக்கு போயிடுவாங்க, டூருக்கு போயிடுவாங்க. ஒர்க்கிங் டேல வச்சிருக்காங்க. ஒரு வேலை நாட்களில் வியாழக்கிழமையில இன்னைக்கு வந்து தேர்தல் நாள் வச்சிருக்காங்க. அதான் தேர்தல் ஆணையம் தெளிவாக இருக்காங்கல்ல. நம்ம அதை பற்றி நம்ம பேசணும்னா தேர்தல் ஆணையம் நம்ம மேலே கேஸ் போட்டு ஓ மேலேயும் போட்டு ஏன் மேலேயும் போட்டு வேணாம். வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து இந்த முறை வந்து எப்போதும் இல்லாத வந்து வாக்களிச்சிருக்க மாதிரி ஒரு தகவல். இது எப்படி பார்க்க நல்ல விஷயமா எடுத்துக்குவோம். ஏன் இப்போ ஏன் வெளிநாட்டில் வந்து எதுக்கு வந்து ஓட்டு போட்ட யாரை கேட்டாங்கன்னு வந்து நான் கேட்க முடியும்? எப்போதும் இல்லாதவங்களும் இப்போ நிறைய பேர் வந்து ஓட்டு போயிருக்காங்க. மகிழ்ச்சியாக இருக்குது. எப்படி வருது? அது மகிழ்ச்சி தானே, நம்ம மக்கள் தானே, தமிழங்க தானே.
தமிழ்நாட்டு மக்கள் தானே வந்து ஓட்டு போட்டு போட்டோம். சார் அதுக்கு வந்து தேர்தலில் ஓட்டு போடணுன்ற விழிப்புணர்வு காரணமா இல்லை வேறு ஏதாவது காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்னது அவங்க அதிகப்படியான மக்கள் வெளிநாட்டில் இருந்து இங்கே வந்து ஓட்டு போடுறதுக்கான காரணம் தேர்தல் ஆணையத்துடைய விழிப்புணர்வா அல்லது வேறு ஏதாவது காரணம் இருக்கு? ரொம்ப நாளாக போடாமல் இருக்கான், போய் பார்ப்போம் ஓட்டு இருக்கான்னு மத்தியம் போட்டுக்கிட்டு இருக்கானா என்னன்னு தெரியல. ஏன்னா முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா செத்தையும் ஓட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்களே என்ன எங்க இவங்க பேர் நாங்கள் ராமசாமி அவர் செத்துட்டாராக்க இல்லையே நான் தாங்க அப்படிலாம் போச்சுல்ல. அதனால் எல்லாம் ஒரு வந்து இந்த வாட்டியாச்சும் நல்லபடியாக போட்டு வரும்னு எல்லா மக்களும் வந்து போட்டு போகிறாங்க. அவங்களுக்கு தாழ்மையான வணக்கங்களை வெளிநாட்டிலேருந்து வந்து ஓட்டு போடுறவங்க பூரா ரொம்ப உண்மையிலே பாராட்டும். ட்ரிபிள் சியை பற்றி உங்கள் கருத்து என்ன? ட்ரிபிள் சி அப்படின்னு என்ன தெரியாது. கலெக்ஷன் அதை விட தெரியாது. தெரியாத இங்கிலீஷா பேச கைமட்டு ஆமாம் கட்ட மாட்டாங்களே கட்ட மாட்டேன் சொல்கிறாங்க. கொஞ்சம் அப்படியே பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. லாங் போயிடுங்க. ஸ்லோ பண்ணாத ப்ரோ. போ ப்ரோ. ஸ்லிப் வாங்கிட்டீங்களா? ஸ்லிப்
பின்னாடி பார்த்து நான் பின்னாடி வாங்க நான் கொஞ்சம் பார்த்து பின்னாடி கேமரா கொஞ்சம் ஸ்லோ பின்னாடி பார்த்து நிற்காத ப்ரோ வா ப்ரோ கொஞ்சம் லாங் போயிடுங்க லாங் போயிடுங்க நம்ம போங்க வெளியில நிக்க வைங்க சார். மீடியாஸ் உள்ள வர வேண்டாம் சார். ஏன் தள்ளுறீங்க தள்ளம் சார் இங்கே தான் உள்ள போகிறோம் கொஞ்சம் உள்ள போகலையா கொஞ்சம் உள்ள கொஞ்சம் வழி விட்டு வழி விடுங்க ஜி ஸ்டே பண்ணி கை மட்டும் கட்டிடுங்க சார் சார் கை மட்டும் சார் ஸ்டே சார் ரைட் சார் ரைட் சார் 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 கொஞ்சம் சார் ஓகே சார் அப்படியே பின்னாடி போயிடு பார்த்து வணக்கம்மா என்ட்ரி எக்ஸிட் அண்ணா இப்படி இந்த கேமரா anything want to say after you okay ஜோன் வீட்டார போட்டோ ஒன்று எடுத்துக்கலாம் அடியெல்லாம் இது மாதிரியே கத்துறாங்க இந்து பத்திரிகை ஒன் செகண்ட்